சுவிஸ்ல மாதிரி வந்து இங்கே பிரான்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 15, 20, 30 வருஷம் வேலை செய்தால் உங்களுக்கு ஓய்வூதியத்துக்கு முன்பாகவே, அதாவது நீங்கள் வேலை செய்த காலத்தில் வந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டின காசுகளை வந்து உங்களுக்கு ஓய்வூதியத்துக்காக அது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டு அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நான் நாட்டுக்கு போகலாமா? நீங்கள் இங்கே ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வேலை செய்துட்டால் உங்களுக்கு நீங்கள் போய் இலங்கையில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்தால் உங்களுக்கு எந்த தொகை உங்களுக்கு வரணுமோ அந்த தொகை வந்து உங்களுக்கு வங்கி மூலமாக கிடைக்கும். இப்போ 850 யூரோ வந்துட்டுன்றால் பிறகு வீட்டு வாடகை, ஏனியங்கால மருத்துவ செலவுகள் சேமி இல்லாட்டி அல்லது சேமி இருந்தால் பரவாயில்லை, அதை விட இதர செலவுகள் இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அடிப்படை சம்பளம் பெறுகிற நபரால் அவருக்கு 700 இருந்து 750 யூரோக்கள் அன்னளவா மாசத்துக்கு வரும். வருஷத்துக்கு 17,115 யூரோக்கள் அவருக்கு வருது. அப்ப அடிப்படை சம்பளமாக 1,426 ரூபா 30 பெறுகிற ஒரு நபர் வந்து பிரான்சின் அடிப்படை சம்பளம் சிமிக் சம்பளம் வந்து பாத்தீங்களே ஆனால் 1,426 யூரோ 30 சென்டிம், அதாவது 1,426 ரூபா 30% இந்த சிமிக் சம்பளம். எந்த ஒரு வேலைன்னு வச்சுக்கொள்ள, ஒரு கேசியர் வேலையாகட்டும் அல்லது கிளீனிங் வேலையாகட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலையாகட்டும், ஒரு கம்பெனியில வேலையாகட்டும், டிரைவர் வேலையாகட்டும், என்னென்றாலும் இன்னொரு வேலை என்றாலும் இப்பவே இந்த இள வயதுகளில் உள்ள நீங்கள், குறிப்பாக 35, 40, 50 வயதுகளில் உள்ளவர்கள், அதை தாண்டினவர்களும் கூட ஒரு இலவசமான ஒரு டெமோ கிளாஸ் வகுப்பு கொண்டு புது மாணவர்களுக்கு நாங்கள் தருவதாக முடிவு செஞ்சிருக்கிறோம். துவங்கலாமா வேண்டாமா என்று சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவ்வாறானவர்களுக்காக ஒரு செமினார், ஒரு கருத்தரங்கு கொண்டு நான் வைக்க போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதுல நான் போட்ட மாதிரி 35 வயதுன்றதை விட 30 வயதுக்கு மேற்பட்டவருக்கு என்றாலும் இது ரொம்பவே பொருந்தும். Tamil Makale. Eloro me paye le kringe. France Taravalkalei, Terren Tukolla. Kisho TV Parunga. Atudan like pananga. Share pananga. Subscribe pananga. Nanri Banakam. வணக்கம், இது கிஷோ டிவி. நான் கிஷோ. இன்று இந்த வீடியோ பதிவில் ஒரு மிக மிக முக்கியமானது, எல்லாருக்கும் தேவைப்பட்டதுமான ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த தலைப்பில் நீங்கள் பார்த்த மாதிரி ஐரோப்பாவில் வாழுகிற 35 வயதுக்கு மேற்பட்ட தமிழ் மக்களுக்கானது என்று நான் போட்டிருந்தேன். அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அதில் நான் போட்ட மாதிரி 35 வயதுன்றதை விட 30 வயதுக்கு மேற்பட்டவருக்கு என்றாலும் இது ரொம்பவே பொருந்தும். அப்போ இந்த வீடியோவுக்கு முழுமையாக பார்த்தா தான் இது என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நான் ஒரு செமினார் ஒன்று செய்ய போகிறேன். அதாவது செமினார் என்றால் ஒரு கருத்தரங்கொண்டு. ஏனென்றால் என்னிட்ட நிறைய மக்கள் வந்து ஃபோன் பண்ணியும் மெயில் ஊடாகவும் கேட்கிறவை இந்த குடியுரிமைக்கு சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் எங்களுடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நான் பிரான்சில் இந்த கல்வித்துறையிலே 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறேன். நிறைய பேர் வந்து என் மூலமாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றிருக்கிறேன். ஆகவே எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு இந்த பிரெஞ்சு குடியுரிமைக்கான தயார்படுத்தல்களில் வந்து. அதால இந்த மக்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்காக, அதாவது இப்போ எல்லாருக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு விருப்பம், ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், துவங்கலாமா வேண்டாமா என்று சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவ்வாறானவர்களுக்காக ஒரு செமினார், ஒரு கருத்தரங்கு கொண்டு நான் வைக்க போறேன். உங்களுக்கு உரிய சந்தேகங்கள், அதாவது உங்களுக்கே தெரியும் A to Z வரைக்குமான பிரெஞ்சு குடியுரிமை சார்ந்த சந்தேகங்கள், அதை எவ்வாறு செயற்படுத்துவது, என்னென்ன ஆவணங்கள் வேணும் என்று நிறைய, அதாவது A to Z பாருங்களேன், எல்லாமே அந்த எல்லாம் தயார்படுத்தி விடப்படும். அதுக்காக 2 நாள் செமினார் நடக்கும். ஆக இந்த நீங்க நினைக்க கூடாது 2 நாளுக்குள்ளே எங்களுக்கு எல்லாம் சரியான இல்ல. இது ஒரு அறிமுக செமினார் தான், அதாவது ஒரு கருத்தரங்கு. இந்த 2ல நீங்க கலந்து கொண்டீங்களே ஆனால் பிறகு இனி அடுத்த கட்டத்தை எவ்வாறு செய்யலாம் என்று உங்களுக்கும் விளங்கும். நான் உங்களை அங்கால வழிகாட்டி விடுவேன். அதை விட நிறைய பேருக்கு வந்து இந்த ஜூமுக்குள்ளால ஆன்லைன்ல படிக்கிற சாத்தியமா இல்லையா, விளங்குமான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இருக்குது. ஆக நீங்க இந்த 2 நாள் இந்த செமினார்ல கருத்தரங்குல ஆன்லைன் மூலமா கலந்து கொண்டீங்களே ஆனால் உங்களுக்கு அந்த சந்தேகமும் தெளிவாகும். குடியுரிமைக்கும் ஒரு முதல் படி எடுத்து வச்ச மாதிரி போயிடும். இது தூங்குவதற்குரிய நேரம் இல்லை. ஆரம்பிங்கோ, ஆரம்பிச்சால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுக்கு நான் வழிகாட்டி விடுறேன். ஆகவே இந்த செமினார்ல பங்கு பெற்ற விரும்பினவர்கள் 2 நாள் தான் நடக்கும். இதுல பங்கு பெற்ற விரும்பின மக்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோலயே இருக்கு, நீங்க பார்க்கலாம். இதுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய முழு பேர் செமினார் மார்க் பண்ணி போட்டு அல்லது கருத்தரங்கு தமிழ்ல போட்டுட்டு உங்களோட முழு பேரை மட்டும் எனக்கு போட்டு விடுங்க. நான் உங்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்கள் வழங்குவேன்.
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன் ஊடாக நிறைய மாணவர்களுக்கு ஆங்கில வகுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிறைய பெற்றோருக்கு தெரியும். இப்போ இதில் ஒரு இலவசமான ஒரு டெமோ கிளாஸ் வகுப்பு ஒன்று புது மாணவர்களுக்கு நாங்கள் தருவதாக முடிவு செஞ்சிருக்கிறோம். காரணம் என்னென்றால், நிறைய மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு விருப்பம், பெற்றோருக்கும் விருப்பம். ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜூமுக்குள்ளால படிக்கிறது ஆன்லைனில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்காகவும் ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகள் இங்கிலீஷ் எங்க நிக்கணும்ன்ற ஒரு சந்தேகம். அடிப்படையா அல்லது நடுவில் இருக்கணுமா அல்லது அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸான லெவலான்னு நிறைய சந்தேகம். அப்ப இதே மாதிரி சூழ்நிலையில உள்ள பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு நாள் இலவசமாக டெமோ கிளாஸ் ஒன்று தருவோம். அதாவது ஒரு டெமோ கிளாஸ். அந்த கிளாஸ்ல நாங்கள் அந்த பிள்ளைகளின் லெவலையும் கண்டுபிடிச்சிருவோம். இங்கிலீஷ்ல அவ இங்க நிக்கணுமா இங்க நிக்கணுமா இங்க நிக்கணுமான்னு கண்டுபிடிச்சிருவோம். அதை விட பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த ஆன்லைன் கிளாஸினுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. வீட்டில இருந்து படிக்கிறது எவ்வளவு வசதி. அடுத்தது இந்த இங்கிலீஷ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால நடத்தப்படுகிற பரீட்சை. அப்ப அதுக்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பங்கு பெற்ற முடியும். ஆன்லைன் ஊடாக உங்களோட நாடுகளில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக இந்த பரீட்சை நடத்தப்படும். அதுக்குரிய முழு தயார்படுத்தலும் எங்கள் மூலமாகவே செய்தும் தரப்படும். அப்ப இந்த முதலாவது ஆங்கில டெமோ கிளாஸ்ல பங்கு பெற்ற போற பிள்ளைகள், இந்த முதலாவது இலவச டெமோ கிளாஸ்ல பங்கு பெற்று உங்களோட லெவலை பார்க்க போற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுடைய பெயரும் வயசையும் இங்கிலீஷ் கிளாஸ் மார்க் பண்ணி என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. விரைவில் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவோம். சரி, நாங்கள் இனி வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த வீடியோன்ற பிரதான விடயம் என்னென்றால், இந்த ருத்ரத்தை பற்றியது, அதாவது ரிட்டையர்மெண்ட் பென்ஷனை பற்றியது. ஐரோப்பிய நாடுகளில் வாழுகிற பெரும்பான்மையான மக்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வடிவாக பாருங்க, இந்த காணொளி முடியும் மட்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பிரான்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நாடான சுவிஸ். இந்த சுவிஸில் பார்த்தீங்களே ஆனால், ஒரு வெளிநாட்டவர் வேலை செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அல்லது குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அவர் விரும்பினால் அவர் அந்த வேலை செய்த காலத்துக்கான அந்த ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொண்டு முழுவதுமாக பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு போக முடியும். அப்போ அதே மாதிரி இங்கேயும் பிரான்ஸ்லையும் இருக்கிறதா என்றதையும் இரண்டாவது விடயமாக பார்க்க போறது என்னென்றால், உங்களுடைய ஓய்வூதிய காலத்தை நீங்க பிரான்சிலே தான் கழிக்க போறீங்களா அல்லது உங்களுடைய சொந்த நாடுகளுக்கு போக போறீங்களா? இதை கவனமா பாருங்க. சில நேரம் நீங்க யோசிக்கலாம், என்ன இப்பதான் எனக்கு 40 வயது, இல்லை எனக்கு இப்பதான் 35 வயது, இல்லை எனக்கு இப்பதான் 50 வயது, இப்ப நான் ஓய்வூதியத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அதாவது பணம் சார்ந்த மட்டும் நான் கதைக்கவில்லை. பிரெஞ்சு மக்கள் 30-35 வயதிலேயே தங்களுடைய ஓய்வு காலத்துக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு விடுவார்கள். தன்னுடைய வருமானம் எப்படி இருக்க போறது, தான் எங்கே வாழ போறேன், எந்த வீட்டில் வாழ போறேன், என்ன செய்ய போறேன், அவர்கள் இந்த இளமை காலத்திலே அதற்கான ஒரு ஆயத்தங்களை பெரும்பான்மையானவர்கள் செஞ்சிருவார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் அப்படி இல்லை, அதை பெருசா கண்டுகொள்றது இல்லை. ஆக இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஐரோப்பிய மக்கள் மாதிரி நாங்களும் கடைசி நேரத்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபடாமல் இப்பவே இந்த இள வயதுகளில் உள்ள நீங்கள், குறிப்பாக 35, 40, 50 வயதுகளில் உள்ளவர்கள், அதை தாண்டினவர்களும் கூட இப்பவே இந்த ருத்ரத், அதாவது இந்த ஓய்வூதியத்துக்காக நீங்கள் தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். உண்மையிலேயே எங்களை பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது இப்போ 50களை தாண்டி 45கள் முடிஞ்சு 60கள் என்று சொல்லி இந்த பென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வுகள் இல்லை. என்ன செய்ய போறோம், ஏதோ வேலை செய்யறோம், ஏதோ ஒன்று வேற அரசாங்கம் பார்க்கும். ஓகே, கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்களோட ஓய்வூதிய காலத்தில் இங்கே, அதாவது பிரான்ஸ்லேயே வாழ போறீங்களா அல்லது இலங்கைக்கு போக போறீங்களா, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? சரி, இப்போ சில பேர் சொல்லலாம், இல்லை எங்களுக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் சரி வராது, குளிர், இனி வயது போன காலத்தில் இல்லை, நாங்கள் எங்களோட ஊருக்கு போகிறோம், நாட்டுக்கு போகிறோம். அப்படி நாட்டுக்கு போகிறதுக்கு திட்டம் வச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இருக்க தெரியப்படுதுங்க கொமெண்ட்ஸில். என்னென்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கிறீங்க, நாட்டில் போய் உங்களோட ஓய்வூதிய காலத்தை எவ்வாறு நீங்கள் உங்களோட சொந்த நாடுகளில் செலவழிக்க போறீங்க, அதை விட அங்கே போய் நீங்கள் யாரோட இருக்க போறீங்க, குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இங்கே என்ன, நீங்கள் போனால் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வருவார்களா, மனைவி வருவாரா, கணவன் வருவாரா என்றதையும் சொல்லுங்க. அதோட அங்கே நீங்கள் உங்களுக்கு எவ்வாறு உங்களுடைய வீட்டிலேயே தான் தங்கி இருக்க போறீங்களா, அல்ல சொந்த பந்தத்தோட இருக்க போறீங்களா, அல்லது இனி உங்களுடைய ஓய்வூதிய காலத்துக்காக ஏதேனும் ஒரு சொத்தை உருவாக்கி அதுல போய் உங்களோட ஓய்வூதிய காலத்தை நீங்கள் இனிமையாக கழிக்க போறீங்களா, அல்லது இங்கேயே அல்லது இப்ப ஏனி ஐரோப்பிய நாட்டில இருந்து மக்கள் பார்க்கிறார்கள், உங்களோட சில ஜெர்மன்ல இருந்து இந்த வீடியோக்களை பார்க்கணும், நிறைய பேர் இங்கிலாந்துல இருந்து பார்க்கணும், ஹொலண்ட்ல இருந்து பார்க்கணும், இப்படி வேற நாடுகளில் இருந்து பார்க்கிற மக்களும் நீங்களும் சொல்லுங்க, நீங்க அந்தந்த ஐரோப்பிய நாடுகளிலேயே உங்களுடைய பென்ஷன் காலத்தையும் ஓய்வூதிய காலத்தையும் செலவழிக்க போறீங்களா அல்லது நாட்டுக்கு போறீங்களா, இங்க வாழ போறீங்க என்றால் எப்படி அதை நீங்கள் அந்த ஓய்வூதிய காலத்தை நீங்க செலவழிக்க போறீங்க, என்ன மாதிரியா செலவழிக்க போறீங்க, நீங்கள் ஏதாவது திட்டம் வச்சிருந்தா தயவு செய்து அதையும் ஒருக்கா கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிங்களே. ஆனால் இந்த சூழ்நிலையில உள்ள மக்களுக்கு அது பெரிதும் ஒரு உதவியாக இருக்கும்.
சில மக்கள் சொல்லிடும் இல்லை, பிள்ளை குட்டிகள் கணவன் மனைவி சொந்த பந்தம் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளே வந்து செட்டில் ஆயிட்டாங்க, நாங்கள் இங்கே இருக்கத்தான் விரும்பினோம்னு சில பேர் எனக்கு நேரடியாகவே சொல்லியிருக்கிறோம். ஓகே, நல்ல விஷயம். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்பத்தே தலைமுறையில் நீங்கள் உங்களோட அம்மா அப்பா, அதாவது நீங்கள் நாங்கள் நான் எல்லாரும் வச்சுக்கொள்ளுங்களேன், நாங்கள் வந்து எங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்த மாதிரி எங்கட தலைமுறை வந்து பெற்றோரை பார்த்த மாதிரி இப்பத்தே தலைமுறை, அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா பார்த்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்களா என்று கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இல்லை என்று நான் சொல்ல, அது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். அதுக்காக நீங்க பிள்ளை இல்லை, நீங்கள் பிள்ளை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழுகிற சூழல், பள்ளிக்கூடம் போனதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உங்களோட வீட்டில் இருப்பார்கள். அது நீங்க வேலையென்று போடுவீங்க. மிச்சம் முழுக்கதும் ஐரோப்பிய கலாச்சாரம், ஐரோப்பிய நண்பர்கள், ஐரோப்பிய கல்விகள். அப்போ ஐரோப்பிய கலாச்சாரம் கல்வி நடைமுறை எல்லாம் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுது? 18 வயது மட்டும்தான் நீ, அதுக்கு பிறகு நீ ட்ரோங்கில், அதாவது நீ ஃப்ரீயான ஒரு ஆள். அம்மா அப்பா கூட வந்து இப்போ எங்கட ஊர்களில் பார்க்குற மாதிரி காலம் முழுக்க தாங்கணும் சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. அம்மா அப்பாவை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நீங்க வேணும்னா அம்மா அப்பாட்ட போயிட்டு வாங்க, எங்கட ஊர் மாதிரி வந்து இங்க பார்க்கறது இல்லை. அதுதான் நடைமுறையில் பல காலமா இருக்குது. அப்ப நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவை பார்த்த மாதிரி உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்க்கணும் என்று நம்பி ஏமாந்திர வேண்டாம். பார்த்தா சந்தோஷம், ஆனால் நீங்களும் அவர்களை நம்பாமல் நீங்களும் ஸ்திரமாக இருங்கோ என்றுதான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லுகிறேன். ஒருவேளை பார்த்தால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை பிள்ளைகள் அப்படி உங்களை பார்க்க தவறினால் நீங்க இங்கேதான் ஐரோப்பிய நாடுகளில் வாழ போறீங்களே, ஆனால் அதுக்கு ஆன ஆயத்தங்கள் நீங்கள் இப்பவே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அப்போ சில பெற்றோர்கள் வந்து நீங்கள் குறைக்கலாம், என்ன எங்களோட பிள்ளைகள் பார்க்கமான நீங்கள் அப்படி சொல்றீங்க. நான் 100 விதமான பிள்ளைகளை சொல்லவில்லை. கொஞ்சம் ஒரு யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. ஊர்ல வந்து அம்மா அப்பாக்கள் கஷ்டப்படும் பொழுது எங்களுடைய தலைமுறை அவர்களோட சேர்ந்து கஷ்டப்பட்ட நாங்கள் தோட்ட வேலைகள் செய்தோம், விவசாயம் செய்தோம். அம்மா அப்பா கஷ்டப்பட்டதை கண்ணூடாக பார்த்து நாங்கள் பார்த்து வளர்ந்தபடியா, அவர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தபடியா, வெளிநாடுகளில் வந்து நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு இருக்கும் பொழுது அவர்களை நாங்கள் நல்ல நிலைமையில வச்சிருக்கணும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றோர் அப்படி வச்சிருக்கிறோம், நீங்களும் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இங்க நீங்கள் கஷ்டப்பட்டதை உங்களோட பிள்ளைகள் வந்து கண்ணூடா பார்த்துன்றது நான் நம்ப மாட்டேன், மிக குறைவு. காரணம் என்னென்றால் நீங்க வேலை செய்யற இடங்களுக்கு எத்தனை பெற்றோர் உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் உங்களோட கஷ்டத்தை காட்டுனீங்க. எந்த ஒரு வேலைன்னு வச்சுக்கொள்ள, ஒரு கேசியர் வேலையாகட்டும், அல்லது கிளீனிங் வேலையாகட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலையாகட்டும், ஒரு கம்பெனியில வேலையாகட்டும், டிரைவர் வேலையாகட்டும், என்னென்றாலும் இன்னொரு வேலை என்றாலும் நீங்க எந்த நாட்டில் வேலை செஞ்சாலும் பிள்ளைகளை வேலைத்தளத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு அனுமதியும் இல்லை சின்ன பிள்ளைகளை. ஆக அப்ப அந்த பிள்ளைகள் கஷ்டத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். உலகத்திலே, அது பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு என்று சொல்லி உலகத்திலே நம்பர் 1 தண்ணி என்று சொல்லப்படுகிற எவியோன் தண்ணி வாங்கி கொடுக்கிறோம். நாங்கள் அங்க வந்து கிணறுகள், குளங்கள், ஆத்துகள் எல்லாம் குடிச்சு வளர்ந்துனாங்க. சாக்லேட் என்று சொல்லி சொன்னால் எங்கட காலங்களில் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா இங்க வந்து பாருங்க, சூப்பர் மார்க்கெட் வழியா வந்து சாக்லேட் அப்படி குவியலாக குவிச்சு விட்டுருக்கார்கள். அப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க படாத பாடுபட்டு அவர்களை நல்ல முறையில தான் வச்சிருக்கிறீங்க. கஷ்டத்தை காட்டையில் படிப்படி என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு கல்வியை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அவர்களும் படிச்சோண்டு இருக்காங்க, நல்ல விஷயம். அப்ப அவர்கள் இதில் ஒன்றும் பார்க்காதபடியா ஐரோப்பிய சூழல்ல வளர்றபடியால் நாளைக்கு உங்களுக்கு வயசாகும் பொழுது, உங்களால் முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் பார்த்தால் சந்தோஷம் திரும்ப சொல்லும், பார்க்காம விட்டால் அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்த சூழலும் வளர்க்கப்பட்ட விதமும் அப்படியாக இருக்கின்ற சூழல்ல பிள்ளைகளை வந்து குறை சொல்ல முடியாது. அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். பாக்காட்டியும் நீங்கள் தனியாக, அதாவது தனியாக உங்களால் செயற்பட முடியும். அதுக்குரிய பொருளாதாரம், வளம், உடல் நலம் எல்லாத்தையும் நீங்கள் இப்பவே செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சினிமா படங்கள்ல வேற மாதிரி ஒரு சினிமா பாடல்ல கதாநாயகன் பெரிய பணக்காரன் ஆயிடுவார். அப்படி எல்லாம் நீங்கள் உங்களுடைய ருத்ரத்தை, உங்களுடைய பென்ஷனுக்கு வந்து தயார்படுத்த உங்களை முடியாது. இப்பவே இருந்து அதற்கான திட்டமிடல்கள், செயற்பாடுகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லணும்னா வெளியே ஒன்றும் போக தேவையில்லை. என்னுடைய நிறைய பேர் பிரெஞ்சு படிக்கணும். எல்லாரும் பெரியாக்கள் உங்களுக்கு தெரிந்தான பிரெஞ்சு குடியுரிமைக்காக, விசாக்காக படிக்கணும். அவர்களில் கணிசமானவர்கள் வந்து வருத்தக்காரர்கள். நல்ல, அதாவது வருத்தம் எடுத்து விட்டார்கள். வந்த உடனே கடுமையான உழைப்பு, கடன் கட்டணும், குடும்பத்தை பார்க்கணும் என்று சொல்லி பிறகு அவர்களுக்கு ஒரு குடும்பம் வந்து பிறகு பிள்ளைகளை படிப்பிக்கணும். இப்படி அடிச்சு 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 சக்கையா போயிட்டார்கள், சக்க பிழிஞ்சிட்டார்கள். இப்ப பெரும்பான்மையானார்கள் வருத்தக்காரான சொத்துக்கள் வச்சிருக்கிறார்கள், தொழில் ரீதியா முன்னேறி விட்டார்கள், எல்லாம் சரியான உடல்நிலை போயிட்டுது. அப்ப இப்பவே அது 45, 50, 55 வயதுகளில் தான் இப்ப கடும் வருத்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்ப இப்பவும் நீங்கள் அதை திடப்படுத்தாட்டி இன்னும் வயது போக போக ஓய்வூதிய காலம் வரும் பொழுது
நீங்கள் சரியா கஷ்டப்பட வேண்டிய சூழல் வரும். அதுக்கு தான் சொல்றேன், இப்பவே தயாராகுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்ய போறீங்க, எங்க ஓய்வூதியத்தை கழிக்க போறீங்க, ஓய்வூதிய நாட்கள் எங்க கழிக்க போறீங்க, இங்கேயா ஊர்லயா நாட்டிலையா, எப்படி செய்ய போறீங்க, என்னென்ன திட்டமிடல் எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்றதை இப்பவே ஆரம்பிங்கள். அதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு பல வருடங்கள் தேவை. அதுக்காக தான் நான் இப்பவே சொல்றேன். அப்படியான திட்டங்கள் அது இருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நல் திட்டங்களை கொமெண்ட்ஸில் தெரிவித்து விடுங்க. மற்ற மக்களுக்கும் அது உதவியாக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்களே ஆனால் காலம் எவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்தி விடுகிறது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது. ஆகவே எங்களுக்கு நாள் இருக்குது, வயசு இருக்கு என்று சொல்லி யாரும் இவற்றை பின்போட வேண்டாம். உடனடியாக திட்டமிடுங்கள், அதை செயற்படுத்துங்கள். பிற்காலத்தில் ஓய்வாக இருப்பீங்கள். அதால தான் அதுக்கு பேரே ஓய்வூதியம், பிசி ஊதியம் என்று அங்கே சொல்லப்படையில்லை. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது 2025ஆம் ஆண்டு பிரான்சின் அடிப்படை சம்பளம், சிமிக் சம்பளம் வந்து பார்த்தீங்களே ஆனால் 1426 €30 அதாவது 1426 30% இந்த சிமிக் சம்பளம். அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சிமிக் சம்பளம் வாங்குற ஒரு ஆளால் வந்து வருஷத்துக்கு 17,115 யூரோக்கள் அவருக்கு வருது. அப்போ அடிப்படை சம்பளமாக 1426 30% பெறுகிற ஒரு நபர் வந்து 12 மாதங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்களா 17,115 யூரோ அவருக்கு வெறும் இந்த அடிப்படை சம்பளம் பெறுகிறதால அப்போ அவருக்கு வந்து பென்ஷன், அவர் ஓய்வூதியத்துக்கு போகும்பொழுது அவருக்கு அந்த சம்பளத்துக்கு அதாவது இந்த 17,000 சொச்சத்துக்கு வந்து வருஷத்துக்கு என்ன பென்ஷன் அதாவது என்ன ஓய்வூதியம் பெறும் என்று பார்த்தீங்களே ஆனால் ஓய்வூதியம் அடிப்படையாக அவருக்கு 700 இருந்து 750 யூரோக்கள் அன்னளவா மாசத்துக்கு வரும். அதை விட கொம்ப்ளிமெண்ட் அதாவது மேலதிகமாக அவருக்கு ஒரு 200 இருந்து 250 யூரோக்கள் கிடைக்கும். அப்ப ஆக மொத்தமா நீங்க வந்து பாத்தீங்களே ஆனால் அதாவது 900 யூரோக்கும் 1000 யூரோக்கும் இடையாக அன்னளவாக அந்த நபருக்கு கிடைக்கும் இந்த அடிப்படை சம்பளம் பெறுறவருக்கு. சரி, அது வந்து நான் சொல்றது புருத் தான், அதாவது மொத்தமாக பிற எல்லாத்தையும் கழிச்சு அரசாங்கம் பிடிக்க வேண்டிய எல்லாம் பிடிச்சு கொண்டு உங்களுக்கு கையில நெட்டாக கிடைக்கிறது. நெட் பார்மோ நெட்டாக வந்து அதாவது கையில் கிடைக்கிற தொகை வந்து கிட்டத்தட்ட 850 யூரோக்கள் அப்படித்தான் வரப்போகுது ஒரு இந்த சிமிக் சம்பளத்தில் இருந்து ஓய்வூதியம் பெறுகிற ஒரு நபருக்கு. அடுத்து நீங்க யோசிக்கணும், 850 யூரோ வந்துட்டால் பிறகு வீட்டு வாடகை, ஏனியங்கால மருத்துவ செலவுகள் சேமி இல்லாட்டி அல்லது சேமி இருந்தா பரவாயில்லை, அதை விட இதர செலவுகள் இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அடிப்படை சம்பளம் பெறுகிற நபரால இந்த 850 யூரோக்குள்ள வரக்கூடிய இந்த பென்ஷன் தொகையை வச்சு கொண்டு வாழுவது என்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதுக்கு தான் இப்பவே நீங்க திட்டங்களை இட்டீங்களே ஆனால் இந்த தொகை தான் அதாவது இந்த அடிப்படை சம்பளத்தில் வேலை செய்கிறார்களுக்கு அன்னளவாக எவ்வளவு கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறேன். இனி நீங்கள் இப்ப சில வேலையில கூட்டி செய்தாலோ அல்லது கூட சம்பளம் பெறாக்கள் என்றால் கொஞ்சம் பரவாயில்லை, என்றால் இது வந்து உங்களுக்கு கூடும். அப்ப இப்படியான அடிப்படையில் பெறாக்கள் அதிகமாக அரசு உதவியில உள்ளாக்களுக்கு எல்லாம் இதை விட குறைஞ்சுதான் உங்களுக்கு ஓய்வூதியம் என்று சொல்லி கொண்டு வரப்போகுது. எதிர்காலத்தில் ஓய்வூதியமாக எவ்வளவுதான் வரும் என்று இப்பவே உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பே அதுக்குரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நீங்கள் பிற்காலத்தில் நன்றாக இருப்பதற்கு இப்பவே என்ன செய்யலாம், அதை மேற்கொள்ளலாம் என்று தான் நான் இதை சொல்றேன். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சில் உங்களோட ஓய்வூதியத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய அருமையான திட்டங்கள் வந்து வங்கிகள்லேயே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அது சம்பந்தமான ஒரு முழுமையான வீடியோ, அது என்ன மாதிரி செய்ய வேணும், அது எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும், அது எப்படி உங்களோட ஓய்வூதிய காலத்துக்கு அது வந்து எவ்வளவு ஒரு உதவியை செய்யும் என்று சொல்லி என் திட்டம் சம்பந்தமாக நான் ஒரு தெளிவான வீடியோ ஒன்று செய்து நான் விடுவேன். நான் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. உண்மையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வீடியோக்களை பார்க்குறீங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேஸ்புக்ல எல்லாம் ஒரு நாள்ல போட்டிருந்தால் 10,000க்கு மேலே வருது. 3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த வீடியோ 30,000 பேர் பார்த்துருக்காங்க. யூடியூப்லேயும் அதே மாதிரி தான். ஆக குறைஞ்சது ஒரு நாள் 2 நாளுக்குள்ள வந்து 5,000லேருந்து 10,000க்கு மேற்பட்ட மக்கள் பார்க்கணும். அதாவது மினிமம் நான் சொல்றேன்னா குறைந்தளவு. ஆனால் லைக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர். அப்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க, சில தமிழ் மக்கள் தங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் மற்றவருக்கு சொல்லவே மாட்டாங்க, ஏனென்றா முன்னேறிடுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு பொதுவாக இப்படி எல்லாம் சொல்றேன். அப்ப கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை எனக்கு தந்தீங்களே, நிறைய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவேன். இவைகள் எல்லாம் மிக முக்கியமான விடயமாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புறேன். அப்படி அதே மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி முழுமையான வீடியோ உங்களுக்கு வேணுமென்றால் கொமெண்ட்ஸ்ல வந்து பூஷு உய், இப்ப நீங்க இதுல பிரெஞ்சிலே போடுவேன் பாருங்க, பூஷு உய் என்று எனக்கு கொமெண்ட்ஸ்ல போடுங்க. பூஷு வேண்டா வணக்கம் உய் ஆம் எங்களுக்கு தாங்கொண்டு போடுங்க. எனக்கு ஆக குறைஞ்ச ஒரு 1000 கொமெண்ட்ஸ் என்றாலும் அப்படி பூஷு உய் என்று வர வேணும். 1000க்கு மேற்பட்ட லைக் வந்தது என்றால் 1000 மக்கள்கிட்ட கேட்கணும் என்று நான் மிக தெளிவாக அந்த வீடியோ உங்களுக்கு செய்து போடுவேன். நீங்க அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை வங்கிகள் ஊடாக எது சிறந்த திட்டம் நான் தெளிவாக சொல்லி தருவேன். அவைகளை நீங்கள் இப்பவே மேற்கொள்ள முடியும். இதுகள் ஏன் நான் சொல்றேன்னா, அப்ப நான் போடுற வீடியோக்களை மக்கள் பார்த்ததை பயன்பெறுகிறார்கள் என்று நான் தெரியணும்ன்றதுக்காக தான் இப்படி கொமெண்ட்ஸ் பண்ணவும் லைக் பண்ணவும் சொல்றேன். இல்ல அதுக்கு குறை
குறைவாக வந்தால் என்ன அர்த்தம், மக்கள் அதில் பெருசா ஆர்வம் காட்டல, ஆர்வம் காட்டாட்டி பிறகு நான் அதை செய்வேன். அப்ப எல்லாரும் செய்வீங்கன்னு நம்புறேன், வேணுமான ஆக்கள். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நபர் அடிப்படை சம்பளம் சிமிக்கில் வேலை செய்கிறார் என்றால் அவர் பென்ஷனுக்கு போகும்பொழுது, ஓய்வூதியத்துக்கு போகும்பொழுது நான் உங்களை சொல்லியிருந்தேன், நான் 900 1000 யூரோங்கள் கிட்டத்தட்ட வரும், கைக்கு ஒரு 850 நாள் வருமாண்டு. இது பார்த்தீங்கன்னா அவர் நீண்ட காலம் வேலை செய்கிறவருக்கு தான் இந்த இது பொருந்தும். ஆனால் எங்கட மக்களில் கணக்கு பேர் பார்த்தீங்களே, ஆனால் 40 வயதில் பிரான்ஸுக்கு வந்திருப்பினோம், 35 வயதில் பிரான்ஸுக்கு வந்திருப்பினோம், 45 கூட வந்திருக்கலாம், அல்லது 10 வருஷம் வேலை இல்லாமல் 15 வேலை செய்யாமல் இருக்கலாம். அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த இதில் தான் இந்த பென்ஷன் கிடைக்கும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்கள் வேலை செய்த காலம் குறைவு, சமூக பங்களிப்புக்கு கட்டப்பட்ட காசுகளும் குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே இதே மாதிரியான சூழல்ல குறுகிய காலங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் மட்டும் வேலை செய்கிற ஆட்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பெறும் ஓய்வூதியம் பெறும். அப்ப அதை கழிச்சு பார்த்தா ஒரு 400-500 யூரோ வர்றதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அல்லது இப்ப நீங்க ஐரோப்பிய நாடுகளில் தான் உங்களோட ஓய்வூதிய காலங்களை செலவழிக்க போறீங்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு பென்ஷன் ஒன்று வரும். பெரும்பான்மையான நேரங்களில் வயோதிப மடங்களில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ஏனென்று சொல்றேன் என்றால், இப்போ உங்களுக்கு பென்ஷன் காலங்கள் எல்லாம் வந்த பிறகு நீங்கள் பிள்ளைகளோட வாழ்றது கொஞ்சம் சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு. ஏனென்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க பெரும்பான்மையான இடங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழ்றக்கூடிய அளவும் பெரிய வீடுகள் இல்லை. அப்படி இருந்தாலும் இனி பிள்ளைகள் மருமக்கள், அதாவது உங்களோட மருமக்கள், மருமகன், மருமகள் எல்லாரும் ஒத்து போக வேணும் இல்லையா? அப்ப அப்படியான ஒரு சூழலும் இருக்குது. நான் இது நடக்கிற யதார்த்தமான விடயங்களை தான் இப்ப கண்ணூடா பாக்குறேன், காதூடா கேட்கறது தான் உங்களுக்கு சொல்றோம். எவ்வளவோ வயோதிப மக்கள் அங்கிருந்து நாடுகளில் இருந்து இங்க இப்படியான குடும்பங்கள், இப்படி குடும்ப சண்டைகள் ஒன்றா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். நாளைக்கு இது உங்களுக்கு நடந்துடக்கூடாது என்றதுக்காக நான் இதை சொல்றேன். அப்ப நீங்கள் இங்கதான் உங்களுடைய ஓய்வூதிய காலத்தை செலவழிக்க போறீங்க என்றால் அதுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். மற்ற இந்த குடும்பங்களுக்குள்ள ஏன் சில வாக்குவாதங்கள் வர என்றால், சின்ன வீடுகள், இப்போ ஒரு கணவனுடைய பெற்றோரை வீட்டில் வச்சிருக்கும் பொழுது 1 நாள் 2 நாள் என்று சொல்லி சரி கொஞ்சம் காலங்கள் போகும் பொழுது அங்க கணவன் மனைவிக்கு இடையே காலாகாலமா பிரச்சனை வாருது, ஊர்லயே வாருது, இங்கேயும் அது இருக்குது. அல்லது மனைவியின் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது இந்த கணவனுக்கு ஒத்து வராது. எல்லாரும் இல்லை, சில இடங்கள்ல வளமையானதுதான். அப்ப இப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழல்ல, இப்படி சிறிய வீடுகளுக்குள்ள, ஒரு குளிரான ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வயோதிப காலங்கள்ல உங்களோட காலங்களை கழிக்கிறது என்பது கொஞ்சம் கடினம். ஒரு கதையும் கருத்துல கொள்ளுங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன திட்டங்கள் வச்சுக்கிறீங்களே ஒரு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு விடுங்க. நான் வயோதிபர்கள் சொல்றது எதிர்கால வயோதிபர்கள், மறந்து போடாதீங்க. 30 35 40 50 55 வயதுகளில் உங்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் வயோதிபர்களாக வரப்போறவர்களுக்கு இப்ப ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துறேன். மற்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது ஒரு வயோதிப காலத்தில் நீங்கள் வேறு ஒரு சாப்பாட்டை செய்து சாப்பிடலாம் என்று விரும்புவீங்க. இந்தியாவில் உங்களோட மகளின்றையோ அல்லது மகன்றையோ கணவனோ மனைவியோ வேறு ஒன்று செய்து சாப்பிட எல்லாம் விரும்புவேன். அப்போ அந்த சாப்பாட்டு விஷயங்களே சில வீடுகளில் ஒத்து போகாது. அதை விட இப்பத்திய சூழலில் முந்தைய எங்கட காலங்கள் எல்லாம் எங்களுடைய அம்மம்மா அப்பம்மா தாத்தா பாட்டி மாதிரி இவைகள்லாம் எங்களை வடிவாக பார்த்து கொண்டுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா எல்லாம் செய்யணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சில பெற்றோர்களுடைய பெற்றோர், அதாவது அம்மம்மா அப்பம்மா இவைகள் எல்லாம் பிள்ளை கொஞ்சம் கண்டிச்சாலே பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கோபம் பெறுது. அப்ப அப்படியான சூழல்கள். அதை விட இன்னும் ஒரு விடயம் என்னென்னா, அதை விட இப்பத்தி தலைமுறை இதை விரும்பினோம். என்னத்தை விரும்பினோம்னா, பிரைவேசி என்று இங்கிலீஷில் சொல்றது, தங்களுக்கு ஒரு நேரம், தங்களுடைய ஒரு தனிமையை விரும்பினோம். அது முதல் காலத்துக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். பிறகு பெற்றோர்கள் அங்க இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் வெறுப்புகள் ஏற்படுது, மனக்கசப்புகள் ஏற்படுது. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளில் சின்ன வீடுகள், அப்ப பெற்றோரும் அங்க இருக்கும் பொழுது அவைக்குரிய அந்த தனிப்பட்ட நேரம் அவை கிடைக்கல என்று நிறைய பேர் யோசிக்கணும். இது பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் மட்டுமில்ல, இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இப்ப அண்மை காலமாக இது நடந்து கொண்டிருக்குது. அதை விட இன்னும் ஒன்றை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால், இளம் கணவன் மனைவிக்கு தான் பிரைவேசி வேணுமென்று இல்லை. அதாவது ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் வயோதிபர்களுக்கு தான் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு ஒரு பிரைவேசி ஒன்று தேவை. என்றால் அதுக்கு பிறகுதான் அவர்கள் மனமாற கணவன் மனைவி எல்லாம் பேசிக் கொள்வார்கள், காய்ச்சி கொள்வார்கள். ஏனென்றால் இளம் வயதுல பிஸியா தெரிஞ்சிருப்பினும் பிள்ளைய குட்டியில பாக்குறதுக்கு வேலை என்று. அப்ப அவர்களுக்கு என்று சொல்லி கணவன் மனைவிக்கு 2 பேர் வயது போனாக்கள் என்றால் அவைக்கு ஒரு பிரைவேசி ஒன்று தேவை, அவைக்கு ஒரு தனிமை ஒன்று தேவை. அப்ப அதுகள் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இப்படி இருந்து மனக்கசப்போட வாழும் பொழுது கடைசியில 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை தான், வேற எல்லாமே நிம்மதி இல்லாம போகும். ஆகவே நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்க, நீங்க பிள்ளை குட்டிகளோட போய் சேர்ந்திருக்க போறீங்களா, அல்லது நீங்களாக ஓய்வூதிய காலத்துல சந்தோஷமா கணவன் மனைவியா வாழ போறீங்களா, என்ன மாதிரி செய்ய போறீங்களா என்றதை இந்த கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு விடுங்க.
அதை விட இப்போத்தைய காலத்தில் எங்கட காலத்தில் வந்து அப்பம்மா அம்மம்மா பாட்டி தாத்தா இவையெல்லாம் எங்களை பார்த்த மாதிரி இப்போத்தைய தலைமுறை பிள்ளைகளை வந்து இப்போத்தைய அப்பம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ பார்க்க முடிகிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் அப்போ ஆரோக்கியமாக இருந்தார்கள். இப்போ உள்ள வயோதிபர்களும் கிட்டத்தட்ட இது மாதிரியான சாப்பாடுல தான் சாப்பிடணும். அப்போ அவர்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கணும். அப்போ இப்போத்தைய பிள்ளைகள் வந்து தங்களையும் வளர்த்து விட்ட பெற்றோரை வந்து திரும்ப தங்கட பிள்ளையும் பாருங்கன்னு சொல்லி சில பேர் அதை பயன்படுத்தணும். அப்ப இந்த பெற்றோர்கள் வந்து இவைகளையும் வளர்த்து பிறகு இவைக்கு பிறகு இவையின் பேர பிள்ளைகளையும் பார்த்து இப்படி காலத்தை கொண்டு போகணும். அதை விட தமிழ்ல ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார்கள், நான் சின்னல கேள்விப்பட்டிருக்கேன், என்னையும் பார் என் சின்னையும் பார். அதை விட இப்ப சில பிள்ளைகள் வந்து பெற்றோரை வந்து எப்படி பயன்படுத்தணும் என்றால் தங்களுடைய பிள்ளைகளையே வீட்டில இருந்து பாருங்கன்னு சொல்லி அதாவது பிள்ளைய பார்க்கறதுக்கு மாதிரியே வச்சிருக்கணும் சில பிள்ளைகள். அப்ப இந்த பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா இவை பாவம். எப்படி என்றால் அவர்களையும் பெத்து வளர்த்து பிறகு அவர்களுடைய பேர பிள்ளைகளையும் வந்து இப்ப அப்படியே பார்த்து கொண்டிருக்கணும். அப்ப நீங்க சில பேர் யோசிக்கலாம், பேர பிள்ளை பார்க்கல எங்களுக்கு சந்தோஷம் தானே, ஓகே, அது அந்த காலம் வந்து முடிஞ்சுது. இப்ப பெரும்பான்மையான வயோதிபர்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லி ஓகே நாங்க பிள்ளைகளை பெற்றுட்டோம், அவையில செட்டில் பண்ணியாச்சு, அவை கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, அவை ஓகே. இப்ப நாங்க வாழ வேணும். நாங்கள் வந்து கணவன் மனைவியா ஒரு பக்கம் ஒரு விடுமுறைக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இஞ்சம் போகணும். இப்ப நாங்க வாழணும், நாங்க வாழ்க்கையில இன்னைக்கு கடைசி கட்டங்கள்ல நாங்கள் நிக்கிறோம், எங்களுக்கு நேரம் இல்லை என்று இப்ப யோசிக்கணும். ஆனா எங்கட முந்தைய தாத்தா பாட்டி மேலாம் அப்படி எல்லாம் யோசிக்கல. அவைகள் குடும்பத்துக்காக பிள்ளைகளையும் வளர்த்து பேர பிள்ளைகளையும் வளர்த்து குடும்பத்துக்காகவே தங்களை தியாகம் செய்தார்கள். ஆனால் இப்ப புதிய தலைமுறைகள் அப்படி இல்லை. அப்ப இந்த புதிய தலைமுறைகள்ல நாங்க நியாயம் இல்லை என்று சொல்ல, கண்டிப்பா அவர்கள் பிள்ளைகளுக்காக படாத பாடுபட்டு வளர்த்து பிள்ளைகளை ஒரு நிலைமை கொண்டு விட்டுட்டு இப்ப தாங்கள் வாழுவோம் என்று விழிக்கிற பொழுது இப்ப சில பிள்ளைகள் எங்கட பிள்ளைய பாருங்க நாங்கள் என்ஜாய் பண்ண போறோம் என்று அவை போகணும். அப்ப இந்த தாய் தகப்பன் எப்ப அவர்களுடைய அந்த வாழாம விட்டு அந்த வாழ்க்கையை இவர்கள் எப்ப வாழ்றது, அது நியாயம் தான். அப்ப தயவு செய்து சில பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்களையும் வந்து கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு பிரைவேசி கொடுங்கோ, அவர்களுக்கு நிறைய பாரங்களை ஒன்றும் கொடுக்காதீங்கோ. அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தவர்கள். இப்ப என்றாலும் கொஞ்சம் அவர்கள் ஃப்ரீயாக இருக்கட்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சுவிஸில் மாதிரி வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 15, 20, 30 வருஷம் வேலை செய்தால் உங்களுக்கு ஓய்வூதியத்துக்கு முன்பாகவே, அதாவது நீங்கள் வேலை செய்த காலத்தில் வந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டின காசுகளை வந்து உங்களுக்கு ஓய்வூதியத்துக்காக அது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டு அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நான் நாட்டுக்கு போகலாமா என்றா இல்லை. அப்படி சட்டம் ஃப்ரான்ஸில் இல்லை, சுவிஸை மாதிரி. அதாவது பிரெஞ்சு அரசாங்கம் அதில் என்ன சொல்லுது என்றால் அப்படி கேட்கல, இது வந்து உங்களுடைய ஒரு சேமிப்பு கணக்கு அல்ல, அது ஒரு சமூக நிதி உண்டு. அதை வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்கு மாதிரி இந்தாங்க உங்களோட காசு என்று சொல்லி இவ்வளோத்தையும் பணமாக உங்கள்கிட்ட தர முடியாது என்று அரசாங்கம் சொல்லுது. அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி அதாவது மொத்தமாக நீங்கள் காசை வாங்க முடியாது. வேலை செய்த காலத்தில் வந்து அந்தந்த நபர்கள் அந்தந்த நாடுகளில் போய் தங்கி இருந்து கொண்டு பிரான்சில் இருந்து ஓய்வூதியத்தை பெற முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கை மக்களுக்கு அந்த சாத்தியம் இல்லை. காரணம் என்னென்றால் இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையான இந்த ஓய்வூதியம் சார்ந்த இந்த சமூக நிதிகள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் வந்து இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையே இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வேலை செய்துட்டால் உங்களுக்கு நீங்க போய் இலங்கையில வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்தால உங்களுக்கு எந்த தொகை உங்களுக்கு பென்ஷனா வரணுமோ அந்த தொகை வந்து உங்களுக்கு வங்கி மூலமாக கிடைக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையான இந்த ஒப்பந்தம் இல்லை. ஏனைய நாடுகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த ஒப்பந்தம் இருக்குது. அதிலும் பெரும்பான்மையான ஆப்பிரிக்க நாடுகள், இந்த அரேபிய மக்கள் நாடுகள் எல்லாம் இந்த ஒப்பந்தம் இருக்குது. காரணம் என்ன, பிரான்ஸ் வந்து இந்த நாடுகளை பெரும்பான்மையா காலனித்துவ காலத்தில் ஆட்சி செய்தது. ஆகவே இலங்கை மக்களுக்கு இது சாத்தியம் இல்லை. நீங்கள் அப்படி பென்ஷன் எதுவும் வேணுமென்றால் நீங்கள் அது காலம் ஃபுல்லாக இங்கே பிரான்ஸில் வாழ்ந்தால் தான் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். இலங்கைக்கு போனால் உங்களுக்கு அது கிடைக்காத பென்ஷன் பணம். ஆனால் பிரான்ஸில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. நீங்கள் முன்கூட்டியாக, அதாவது 2023ஆம் ஆண்டில் இருந்து ஓய்வூதிய இப்போ வரைக்கும் சில நேரம் மாறலாம், இப்போ வரைக்கும் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து 64 வயது தான் ஓய்வூதிய வயதாக இருக்கிறது. அப்போ ஒரு நபர் கட்டாயமாக 64 வயது வரை வேலை செய்துதான் ஓய்வூதியத்துக்கு போகணும் என்று இல்லை. முன்கூட்டியே அவர் ஓய்வூதியம் கேட்கலாம். அதுக்கு என்று சொல்லி அது இப்போ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொன்னது நிறைய நேரம் எடுக்கும். ஆகவே அது சொல்லலாது இந்த வீடியோல. அது சம்பந்தமா உங்களுக்கு இது வேணும்னா நீங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் முன்கூட்டியே ருத்ரத் ஓய்வூதியத்தில் போகலாம், அதுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், என்னென்ன நடைமுறைகள் என்று தெளிவாக நான் ஒரு தனி வீடியோவாக விடுகிறேன். ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸ் போடணும், உங்களோட வீடியோக்குள் வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்குது, 20 நிமிஷம் 25 நிமிஷம் எல்லாம் பிடிக்குது. ஆனா உண்மையிலே யதார்த்தத்தை யோசிச்சு கொள்ளுங்க மக்களே. இப்படியா நல்ல விடயங்கள், தெளிவான விடயங்கள் இவற்றை சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துக்கோ சிலதை சொல்லல. அது ஒரு சினிமா செய்தியோ ஒரு சாதாரண செய்தியோ அல்ல. இது நிறைய மக்களுக்கு
பாமர மக்களோட இதை பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு விளங்குற வகையில் சொல்லும் பொழுது நேரம் எடுக்கும். அப்போ நேரம் எடுத்து பார்க்குற மக்கள் மட்டும் பாருங்க. என்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள செய்கிறன்றது இப்படியான விளக்க வீடியோக்களை சொல்ல முடியாது. அதை விட இன்னும் ஒரு விடயத்தை இந்த காணொலியில் நான் சொல்லணும். இறுதியாக நிறைய பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் வச்சுக்கிற பெற்றோரும் சரி, கொஞ்சம் சின்னாக்களாக உள்ள சின்ன பிள்ளைகள் உள்ள பெற்றோரும் சரி சொத்து சேர்க்கிறது, அதாவது பிள்ளைகளுக்கு வீடுகள், நகைகள், கடைகள், வாகனங்கள் சேர்த்து 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 தாங்கள் தக்க ஒழிஞ்சிருவாங்க. அதாவது தாங்கள் வருத்தக்காரராக வந்துட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன் என்றால், உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சேர்க்க வேண்டாம்னு சொல்லல, ஓரளவு சேருங்க, மிச்சத்தை நீங்க வாழுங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீடு வச்சிருந்தீங்க என்றால் பிள்ளைகளுக்கு வந்து இந்த வீடு உனக்கு தாண்டு இப்பவே சொல்லி கொண்டு எல்லாம் வளர்க்காதீங்க. புள்ள வந்து எதிர்காலத்தில் வேலை செய்யாது, ஏன் எல்லாமே இருக்குது இல்ல. இப்ப நீங்க சொத்து வச்சிருந்தா சொல்லுங்க, இது அம்மா அப்பான்ற சொத்து, இது எங்களுடைய சொத்து, நாங்க உழைச்சு வாங்குறது. உங்களுக்கு நாங்கள் உங்களை நல்ல முறையில் வளர்த்து, நல்ல முறையில் சாப்பாடு தந்து, நல்ல முறையில் பார்த்து, நல்ல முறையில் கல்வி தருகிறோம். நீங்க தான் உங்களுக்கு சொந்தமா வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், காணி வாங்கணும், எல்லாம் வாங்கணும். இது அம்மா அப்பான்ற சொத்துன்னு வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கூட நீங்க சொத்துக்கள் வச்சிருந்தால், உதாரணத்துக்கு 2-3 வாகனம் வச்சிருந்தாலோ அல்லது ஒரு 2-3 வீடுகள் வச்சிருந்தாலோ உங்களுக்கு தேவையான மட்டும் வச்சுக்கொண்டு மிச்சத்தை வித்து போட்டுண்டாலும் நீங்கள் ஒரு வக்கோஸ் போங்க, விடுமுறைக்கு போங்க, பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க, பிடிச்ச இடங்களுக்கு போங்க, பிடிச்ச கோயில்களுக்கு போங்க. அதாவது இப்ப நான் உங்களை வாழ சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்காது, பிள்ளைகளுக்கு சேர்க்க உண்மையிலே இப்ப நான் சொல்றேன்னு குறைக்காதீங்க. இப்படி சொத்து சேர்க்கிற ஆக்களுடைய பிள்ளைகள் வந்து அங்கவீனர்கள் என்றால் சொத்து சேர்த்து வைங்க. நான் சொன்ன சரிதான். ஏனென்றால் அங்கவீனமான பிள்ளைகளுக்கு தான் சொத்து சேர்த்து வைக்க வேணும், அவர்களுக்கு தான் எதிர்காலத்தை சொத்து வேணும். நல்ல முறையில் பிள்ளைகளை பற்றி வச்சுக்கிறார்கள். என்னத்துக்காக? நீங்கள் அனுபவிக்காமல், நீங்கள் இரவு பகல் வேலை செஞ்சு அடிச்சு பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சு, பிள்ளைகளும் அந்த இது அம்மா அப்பான்ற சொத்து கஷ்டப்படாம வந்த சொத்துன்னு சொல்லி பிள்ளைகளும் நிறைய இப்படி அம்மா அப்பான்ற சொத்துல உள்ள ஐரோப்பிய நாடுகளில் நான் நிறைய விடயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியான பிள்ளைகள் அம்மா அப்பான்ற சொத்து இருக்கிறபடியால் அவர்கள் உழைக்க வேண்டிய தேவையில்லை. பல பேர் வந்து அதாவது குற்றச்செயல்கள் என்று சொல்லி கெட்ட பாதைகளுக்கு எல்லாம் போயிட்டார்கள். ஆகவே நீங்க படிப்பு மட்டும் கொடுத்தீங்களே, ஆனால் பிள்ளைகள் தங்களுக்கு இப்ப 15, 20, 25 வயதில் உள்ள பிள்ளைகள் இன்னும் எவ்வளவு காலம் வாழ போனவர்கள், எவ்வளவோ வருஷம் வாழ போனோம், அவையில் எல்லாத்தையும் செய்து கொள்ளணும். நீங்கள் இப்பவும் திரும்பவும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து கொண்டு இருந்தீங்களே, ஆனால் உங்களுக்குரிய டைம் வந்து குறைஞ்சு கொண்டுதான் போய்கொண்டிருக்கு. பிள்ளைகளுக்குரிய டைம் வந்து நிறைய இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன், வாழுங்கள், நீங்க வாழுங்க. என்ன இருந்தாலும் ஓகே, காசு இல்லையா, ஏதாவது ஒரு 2, 3, 5 நேரம் அதிகமா சொத்து இருந்தா அதை வித்து போட்டு கணவன் மனைவியோ பக்கோஸ் போங்க, விடுமுறைக்கு போங்க. நீங்கள் இப்ப நீங்கள் வாழுங்கள். பிள்ளைகளுக்கு சொத்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். பிள்ளைகள் சேர்ப்பார்கள், பிறகு பிள்ளைகள் சோம்பறியா போய் விடுவார்கள். மறந்து விடாதீர்கள். இனியாவது பெற்றோர்களை நீங்களும் வாழுங்கள். பிள்ளைகளை தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், இனியாவது உங்களுடைய பெற்றோர்களை கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள், அவர்களையும் வாழ விடுங்கள். நீங்கள் பெற்றோர்கள் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த சூழ்நிலை புரியும். ஆகவே பெற்றோர்களையும் வாழ விடுங்கள். பெற்றோர்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இனியாவது வாழுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை கிஷோர் டிவியுடன் இணைந்திருங்கள்.